ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமணம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி தக்காளி துவையல் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது நம்ம வறுவலில் போட்டு இடித்து செய்கிறதுனால ரொம்பவும் சுவையை கூட்டி கொடுக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல கடுகு, சீரகம், வெந்தயம் எடுத்துருக்கேங்க. இது வந்துட்டு எண்ணெய் விடாமல் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் இது மாதிரி வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ பெருங்காயத்தூள் போட்ட அப்புறமா கொஞ்ச நேரம் மட்டுமே வைக்கணும். ஸ்டவ் மேலே இல்லைன்னா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். அதே கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளி வந்துட்டு நாட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாங்க எண்ணெயில். இப்போ பூண்டு பல் ஒரு 6-7 பூண்டு பல் தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். புளி வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. அந்த புளி வந்துட்டு ஊற வச்சு எடுத்து போட்டிருக்கேன் நான் ஒரு வாட்டி கழுவிட்டு. இது 3த்தையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நான் மூடி காட்ட முடியல. நல்லா இது மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள் தக்காளி. இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த தக்காளி புளிப்பு பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க காரம். நான் வந்துட்டு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இந்த மிளகாத்தூளோட பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இதை இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ வறுவல் கிட்ட போயாச்சு. முதல்ல வந்துட்டு வறுவலில் கல் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். உப்பு போட்டுறதுனால சீக்கிரமாக அரைஞ்சி வருங்க. இது வீடியோ லாங்குன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேங்க. இது மாதிரி நல்லா அரைச்சிக்காச்சு. மணமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது அரைக்கும்போது ரொம்ப அந்த கடுகு, சீரகம், நம்ம பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்பவும் நல்லா இருக்குது இந்த மணம். நல்லா அரைச்சிட்டேங்க. இதில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, பூண்டு, புளி எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா இது மாதிரி இடித்து எடுத்துக்கணும். இது வறுவலில் போட்டு இடிக்கிறப்போ இந்த சட்னிக்கு வந்துட்டு சுவையே ரொம்ப தனியாக இருக்குங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டுக்கிட்டால் இந்த சுவையே வராது. இருந்தாலும் பல்ஸ் மோடில் போட்டுக்கணுங்க. நம்மளுக்கு வறுவல் டேஸ்ட் வரணுன்னா மிக்சியில் பல்ஸ் மோடு போட்டு கொஞ்சமாக கொரன்னு அரைச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இது மாதிரி வறுவலில் போட்டு பண்ணும்போது சுவை ரொம்பவும் நல்லா இருக்குங்க.
நல்லா இடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு இது ஒரு கப்பில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தக்காளி சட்னி, இதே கொஞ்சமாக இது மாதிரி விட்டு வச்சுக்கலாங்க. சாதத்தை போட்டு கலக்கும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். உரலில் போட்டு கொஞ்சமாக சாதம் சுட சுட சாதம் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கலாம், கடலை எண்ணெய் விட்டுட்டு நல்லா இது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சொர்க்கமாக இருக்குங்க. இது எனக்கா உனக்கான்னு அடிச்சுப்போங்க நாங்கள் சின்ன வயசில். அவ்வளோ சுவையாக இருக்கும் இது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் பசங்களுக்கும் நல்லா இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சாதம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சாதத்தில் இந்த சட்னியை போட்டு நல்லா கலக்கி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை விருப்பம் இருந்தால் இதை வந்துட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கூட தாளிச்சிக்கலாங்க. ஆனால் இந்த சட்னிக்கு வந்துட்டு எதுவும் தேவைப்படாது, இதுவே நல்லா இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.